அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமைத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம். அருக்காணியை பற்றி சொல்லியும் கொஞ்சம் கூட பயப்படலடி அவன். ஆம்பளைனா அந்த தம்பி மாதிரி தான் இருக்கணுமாமா. என்னடி நக்கலை? அட இல்லை மாமா, ஆவி மேலையெல்லாம் அந்த தம்பிக்கு நம்பிக்கை இல்லை போல இருக்கு. அதுதான் பூசாரியும் வேலைக்காகாதுன்னு சொல்லிட்டான். இவளும் இப்படி சொல்கிறா. இப்போ எப்படி தான் அவனை காலி பண்ணுறது? அடுத்து நாமளா ஏதாச்சும் ஒரு ஐடியாவை ரெடி பண்ண வேண்டியது தான். ஆமாம். The next day. என்ன மாமா, நம்ம வீட்டு கதவு யாரோ தட்டுற மாதிரி தெரியுது. ஆஹா, நாம் தட்டுனது பத்தாதுன்னு இப்போ நம்ம வீட்டு கதவை யாரையோ தட்டுறாங்களே ஐயா. ஏமா அருக்காணி நம்ம வீட்டுக்கு வந்துட்டா போல இருக்கு. ஆஹா, நாம் சொன்ன அருக்காணியை நம்ம பொண்டாட்டி நம்புகிறோம், ஆனால் அவன் நம்பலையே ஐயா. சமாளிப்போம், இல்லைன்னா நம்ம வண்டவாளம் தண்டவாளம் ஏறிடும். ஆமாம், அறிவு கட்டவலை, அது அருக்காணியாக இருக்காது. அட நீங்கள் தானே மாமா சொன்னீங்க. ஏண்டி நான் சொன்னேன்தான், ஆனால் இப்போ வந்து கதவை தட்டுறது அருக்காணின்னு சொன்னனா? அப்போ யாருன்னு போய் பாருங்க மாமா. ஆஹா, சோதனையெல்லாம் நமக்கே வருது ஐயா. ஏண்டி யாராவது குரல் கொடுத்தா போய் பார்ப்போம், தேவையில்லாமல் போய் ஏன் பார்த்துக்கிட்டு? என்னது, நம்ம வீட்டில் தண்ணி தீர்ந்து போச்சு, ஹவுஸ் ஓனர்கிட்ட கேட்டு வாங்கலான்னு வந்தால் கதவையே திறக்க மாட்டேங்கிறாரு. விடிஞ்சதும் முதல்ல கேன் வாட்டர் வாங்கணும். கண்டிப்பாக அருக்காணி வந்திருக்க மாட்டா, ஏன்னா அது நம்ம செட்டப்பு. போய் கதவை திறப்போம். என்னது, யாரையுமே காணும். மாடியை பார்த்தா கரும் கும்முன்னு இருக்கு. ஒருவேளை மாடியில் குடியிருக்கிற அவன் வந்திருப்பானோ? இந்த நேரத்தில் அவன் ஏன் வரப்போகிறான்? ஆஹா, பூனை இதுதான் கதவை தட்டுச்சா? மொட்டை பையில பூனை என்னைக்கிட்ட கதவை தட்டியிருக்கு? ஆஹா, போகிற போக்க பார்த்தா இந்த பூனையும் நமக்கு வில்லனாயிடும் போல இருக்கு ஐயா. கதவை திறக்கவே கூடாது, பூட்டி வச்சிடணும். ஆமாம். Later. போடுனா வேலைக்காகாது, மெதுவாக படிக்கட்டில் இறங்கி போயிட வேண்டியது தான். என்னது மேலே விழுந்துச்சு? ஆஹா, மறுபடியும் அதே பூனை ஓடுறா. அப்பா, ஆவின்னு சொல்லி நாம் அவனை பயமுறுத்துனா இந்த பூனை நம்மளை பயமுறுத்துது ஐயா. எத்தனை வாட்டி? அட என்னாச்சும் உங்களுக்கு? அந்த தம்பியை கூப்பிட்றோன்னு சொல்லி போனீங்க, இப்படி பதறி போய் ஓடியாருங்க. நீங்கள் சொன்ன அர்க்கானியாவே எதுவும் வந்துருச்சாக்கும்? இல்லடி, நான் மேலே போய் அவன் வீட்டு கதவை தட்டுனா அவன் வீட்டுக்குள்ளேருந்து கொலுசு சத்தம் வந்துச்சுடி. என்னது, கொலுசு சத்தமா? அட அந்த தம்பி எப்படிங்க கொலுசு போடும்? எனக்கும் இதே டவுட்டு வந்துச்சு. அதுக்கப்புறமா பயம் வந்துருச்சு. படியை விட்டு மெதுவாக இறங்கி வரலான்ட்டு வந்துக்கிட்டு இருந்தா, நீ சோறு போட்டு வளர்க்குறியே ஒரு பூனை, அது சொத்துன்னு என் மேலே விழுந்துச்சு. அலறி அடித்து உருண்டு, எப்பா ஏண்டி கேட்குற? போன தானே விழுந்துச்சு, என்னமோ பூமியாக இடிஞ்சு விழுந்த மாதிரி ஓடி வந்திருக்கிறீங்க. ஏமாமா, நீங்கள் கேட்டது கொலுசு சத்தம் தானா? அட ஆமாண்டி, கொலுசு சத்தமே தான். என்னது, ஹவுஸ் ஓனர் கூப்பிட்டாரு, கதவு திறந்து பார்த்தா யாரையுமே காணோம். வெளியில் வரதுக்குள்ளே பார்ட்டி எஸ்கேப் ஆகிடுச்சு போல இருக்கு. சரி, கீழே போய் என்ன ஏதுன்னு கேட்போம். எனக்கு என்னமோ நீங்கள் சொல்கிறதுல நம்பிக்கை இல்லைம்மா. நம்பிக்கை இல்லைன்னா மாடிக்கு போயிட்டு வா, தெரியும். அட நீங்கள் ரொம்ப பயந்து போயிருக்கிறீங்க, வாங்க வந்து படுங்க. ஏண்டி நான் சொன்னா நீ நம்ப மாட்டியா? ஐயோ மாமா, எனக்கு பயமாக இருக்குது மாமா. நீங்கள் சொன்ன மாதிரி கொலுசு சத்தம் இப்போ கீழே கேட்குது. ஆஹா, நம்மளை தேடி கீழேயும் வந்துடுச்சு ஐயா. சந்தேகமே இல்லை மாமா, அந்த அர்க்காணி ஆவிதான் மாமா வந்திருக்கா. ஹவுஸ் ஓனர் வீட்டுக்கு வந்தாச்சு, கதவை தட்டுவோம். மாமா, கதவையும் தட்டுது மாமா. என்னது, மேலே வந்து கூப்பிட்டாரு, கீழே வந்து கதவு தொட்டினா திறக்க மாட்டேங்கிறாரு. ஆஹா, நாம் அவனை காலி பண்ண அருக்காணின்னு ஒரு விட்ட போட போய் இப்போ வேற எந்த அருக்காணியோ மேட்டர் தெரிஞ்சுக்கிட்டு
நடுராத்திரியில் வந்து நமக்கே பிட்ட போட்டு மிரட்டுதே ஐயா. ஒருவேளை நாம் போட்ட அருக்காணி பிட்டு உண்மையாக இருக்குமோ?